ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூ ஃபீலிங்ஸ். நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிறதுக்கு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக் அவுட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Guilt, control, trust, turning in, participation, isolation, let go, slowing down, possibilities, plunging to the forest, sharing, fighting. So bottom of the deck, new visa. Impatience, unconditional love, vibration, opposing, devitalize, fake, family, toxic, togetherness, fascination, weakness, confusion. Determination. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லேயே சிடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைமில் சிடி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போஸ்ட்டோட கேரக்டர் ஆக்சுவலி டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். அது ஆக்சுவலி அவளோட ஒரிஜினல் கேரக்டரே டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் தன்னோட ட்ரூ செல்ஃப் ஒரு நாள் இவரை காட்டிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி சிரித்து கழித்து ஆசை வார்த்தை பேசி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட உங்களை ஏமாற்றிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒருபோது இவரோட இவரோட ட்ரூ செல்ஃப் சொல்லும்போது டாக்ஸிக் ஆகும். பட் வெளியே இவர் சிரித்து கழித்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நம்ப வச்சுட்டு வந்துட்டு கழுத்தை ஹத்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் ஆகும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் போகிறது வரைக்கும் போகட்டும், எத்தனை தூரம் போக முடியுமோ அத்தனை தூரம் போகட்டும், ஒரு டைம் பாஸ் மாதிரி இவருக்கே ஆக்சுவலி உங்கள் கூட பேசும்போது பழகும்போது ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டு. ஸோ போகிற வரைக்கும் ரிலேஷன்ஷிப் போகட்டும், எத்தனை தூரம் போகுது அத்தனை தூரம் போகட்டும். ஒரு டைம் பீரியட் சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஓகே இதில் ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் இவரை நின்றுட்டு. ஸோ இவரோட வார்த்தைகளாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இவரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் தான் வேர்ல்டு, இவர் தான் உலகம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு உயிர், இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஃபேமிலிக்காக இவர் உங்களை லெட் கோ பண்ணிட்டு போயிட்டு உண்டு. எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். என் ஃபேமிலி மெம்பர்ஸை மீறி நான் என் லைஃப்பில் எந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் அதை நான் எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாக எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். என் ஃபேமிலி மெம்பர்ஸோட
ஃபேஸ் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியும்னு சொல்லிட்டு இவர் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த போஸ்டோட கேரக்டர் மனசிலாக்காத ஒரு நீங்கள் இந்த ஒரு செப்பரேஷனை கூட நீங்கள் மனசிலாகிட்டோம். அப்போ இத்தனை நாட்கள் நீ என்கிட்ட பேசி பழகி என்னை பார்த்தது என்னை கேர் பண்ணி இதெல்லாம் பொய்யா? ஓகே, உங்களுக்கு நிறைய மைண்டுக்குள்ளேயா இருக்கட்டும் மனசுக்குள்ளேயா இருக்கட்டும் நிறைய கொஸ்டின் எழுந்து ஓடிட்டே இருந்திருக்கலாம். அப்போ நேற்று வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த ப்ராமிசஸ், நேற்று வரைக்கும் நீ சொன்ன வார்த்தைகள், அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது நீ ட்ரூவாக நின்றுட்டு இல்லையா? இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு ஒரு நாள் அட்டாச்மெண்ட் நீ இல்லையா? ஏன்னா நீ நினச்ச உடனே நீ மூவ் ஆன் ஆகிட்டு ஈஸியாக போயிட்டியே. பட் இன்னும் ஒரு செகண்ட் இல்லைங்க, இன்னும் ஒரு நிமிஷம் நீ யோசித்து பார்த்தியா இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன், எவ்வளோ பெயின் இருக்கும். நீ ஆத்மார்த்தமாக நீ என்னை லவ் பண்ணியிருந்த அப்படின்னா ஒருபோது நீ என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இல்லைங்க என்னை விட்டுட்டு போக முடியாது. அப்படி என்னை விட்டு நீ போயிருந்த அப்படின்னா உன்னால் பெயின் தாங்கிக்க முடியாது. பட் உனக்கு எதுவும் இல்லை. பட் ரிலேஷன்ஷிப்பை நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு நான் மட்டும் தான் பெயின் அனுபவிக்கிறேன். பட் உனக்கு இதில் ஒரு பெயினிங் இல்லை, ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு லாஸ்ட் என்னை மனசில் ஆகிட்டு உண்டு. இத்தனை நாள் இவன் மாஸ்க்கை அணிஞ்சு நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கான். இவனோட ட்ரூ செல்ஃப் டாக்ஸிக், சீட்டிங் பண்ணுறவன், ஏமாத்துக்காரு. அது ஒருபோது நமக்கு மனசில் ஆகிட்டு இல்லையே, லாஸ்ட் என்னன்னு தானே மனசில் ஆகிட்டோன்னு சொல்லும்போது உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. ஓகே, உங்கள் ஹார்ட் அப்படி சுக்குதுன்னா உடச்சிட்டு போன மாதிரி இது ஒரு போதுன்னு உடச்சிட்டு போயிட்டு எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு போயிட்டு. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவரோட ஸ்டார்டிங்லேருந்து இவரோட கேரக்டர்னால் போகிற வரைக்கும் போட்டு என்றைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போகிற சுச்சுவேஷன் வருது அன்றைக்கி பாய் காட்டிட்டு போயிடலாம். இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை நின்றுட்டு. ஓகே, பட் என்னதான் அந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு ஏமாறதுக்கு ரீசன் அப்படின்னா இந்த ஒரு பர்சனை கூட உங்களுக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு சோல் டு சோல் பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் எத்தனை தூரம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்கணும்னு தான் நினச்சிட்டு தவிர ஒருபோது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகணுன்னு ஒருபோது நீங்கள் நினைக்கல. காரணம் நீங்கள் இன்றைக்கி இப்போவும் உங்களோட வைப்ரேஷனை கேட்டிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை ஒருபோது நீங்கள் வேணான்னு வைக்கல, ஹோல்டு பண்ணி தான் நீங்கள் பிடிக்கிறீங்க. அதே சேம் டைம் இந்த ஒரு போஸ்டோட பிஹேவியர் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர். இந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு போஸ்டர் கூட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது, நமக்கு லைஃபே ஒரு டைம் தான் நமக்கு வருது. அது நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டர் கூட நம்ம லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மனசுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டர் டாக்ஸிக்கான ஒரு போஸ்ட்னு சொல்லும்போது, இல்லைங்க ஒரு சீட்டிங் பண்ண ஒரு போஸ்ட்னு சொல்லும்போது நான் எப்படி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போவேன் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு, பயங்கர கோவம் உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா இதே இவனையோ குறை சொல்லி ஒரு காரியமும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஏமாந்து போனது முழுக்க நானே. ஓகே, நான் ஒருபோதும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன நம்பலை, நான் என்ன ஹாப்பியாக வச்சுக்கலாம். இவங்களையும் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். நம்ம லைஃப்பில் யாரையுமே நம்ம தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா யாரையும் நம்ம அந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம், அவங்கள மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே யாரும் சொந்தம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல இவங்களையும் நம்பி ஏமாந்து போனது நம்மளோட தப்புங்கிறத மனசிலாக்கிட்டோம். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு, இந்த ஒரு போஸ்ட் மேலே பயங்கர கோவம் உண்டு. அதே சேம் டைம் சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது ஒருபோதும் விட்டு பிடிக்கவும் முடியல, வேணான்னு சொல்லவும் முடியல, அதே சேம் டைம் கொண்டு போக முடியல. 1000 குழப்பத்துலேயும் பதட்டத்தில் நீங்கள் சிக்கி தவச்சிட்டு. இப்போ நீங்கள் எடுத்துருக்க முடிவு என்ன அப்படின்னா நான் இனி ஊரை சொல்லியும் குறை இல்லை, உலகத்தை சொல்லியும் குறை இல்லை, இங்கே இருக்கிற பீப்புள்ஸை சொல்லியும் குறை ஒரு குறை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. நம்மளை திருத்திக்க வேண்டியது, நம்மளை மாற்றிக்க வேண்டியது, நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே, அடிக்ட் ஆகி போனதும் அட்டாச்ட் ஆகி போனதும் ஒருத்தவங்க நம்பி போனதும் நம்மளோட மிஸ்டேக் இருந்து மனசில் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னர் ஒர்க்ஸ் மெடிடேஷன் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களை சார்ந்தாக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களை டவுன் ஆக்குனாங்க அப்படின்னு உங்கள் வைப்ரேஷனை ஹை ஆக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களை பீஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது நெகட்டிவான மூமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த போஸ்டர் மேலே இருக்கிற ஒரு கோபத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஓப்பனாக சொல்லப்போனால் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறீங்க. அப்படி இல்லைங்க மூவ் ஆனே ஆக முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சேஃபாக ஆக்கிக்கணும், நம்ம பீஸ் ஆக்கிக்கணும். எந்த சுச்சுவேஷன்லையும் ஒரு போஸ்டர் நினச்சி என் லைஃப்பை நான் பறி கொடுத்து உங்கள் சுச்சுவேஷனில் வரக்கூடாதுங்கிற ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணுறீங்க. உங்களை நீங்களே மெடிடேஷன் உட்காந்து என்ன சொல்கிறது பீஸ் பிளாக்க ட்ரை பண்ணுறீங்க, செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வர்றீங்களோ இந்த வைப்ரேஷன் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங் ஆகும். ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில்
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. இனி அவனை சொல்லி இவனை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்மளை நம்ம சேஃப் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்லா கோவம் உண்டு, இந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. பட் நீங்கள் சண்டைக்கும் போகலை, அதே சேம் டைம் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வாதாடவும் போகலை, போராடையும் போகலை. என்ன நான் சரி பண்ணிக்கணும் ஒரு தோட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. இவர் இப்போ நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு ஒரு செப்பரேஷனில் இவர் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் இப்போவும் நீங்கள் அவரை நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்க இவர் மறுபடியும் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டிங்களா? நீங்கள் மறுபடியும் இவர் ஒரு மாஸ்க் அணிச்சிட்டு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் இவரை மறுபடி நம்புவீங்களா, நம்ப மாட்டிங்களா? இல்லைனா மறுபடியும் இவங்களை ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டிங்களா? இல்லைங்க இப்போவும் இவருக்கு மேலே காதல் இருக்கா இல்லையான்னு இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷனில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களை விட்டுட்டு போயிடலாம், இந்த ரிலேஷன்ஷிப் இனி வேண்டாம், இந்த டோட்டலி நமக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப் போர்டன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் நம்ம இருந்தாச்சு, இனி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லைங்க ஒரு தாட்டோட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிறதுக்கு இவரை ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஹார்ட்டு சொல்லும் பேசு பேசு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு லைஃப்பில் கிடைக்காது. மைண்டு சொல்லும் வேண்டாம், போனதாகவே இருக்கட்டும் வேண்டாம். டோட்டலி இவர் மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே ஃபைட்டிங் அவங்க பண்ணிட்டுருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, அப்போ இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் மூவ் ஆன் ஆக முடியலை, நீ மூவ் ஆன் ஆகிட்டியா? ஓகே, நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், மைண்டை சொல்கிறத கேட்டு பார்க்குறேன், ஹார்ட்டு சொல்கிறத கேட்டு பார்க்குறேன், மொத்தத்தில் ரெண்டையும் கேட்டு நான் மண்டைக்கு பைத்தியம் முடிச்சு தான் மிச்சம். என்னால் மறக்கவே முடியல, நீ மூவ் ஆன் ஆகிட்டியா? அந்த ஒரு கன்ஃபியூஷன் கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்லப்போனால் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர டவுன் ஆகுற ட்ரூ ஃபீலிங்ஸ் அதுதான். இவர் பண்ண விஷயங்களை நினச்சி இவரே டவுன் ஆகிட்டு உண்டு. நம்ம இந்த மாதிரி பண்ணோமா, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம், நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம நினைக்கிற நேரம் ஒரு கால் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஃப்ரீயாக பேசியிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக பழகிருக்கலாம், 4 இடத்துக்கு போயிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஏன் பண்ணோம், நம்ம ஏன் இவகிட்ட இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் போல், அதனால தான் நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியலை. இத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்து நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியலை. நம்ம லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல் இந்த ஒரு பர்சன். ஓகே, பட் இவங்க கிட்ட போய் நம்ம இந்த வேர்ல்டில் யாருக்கிட்ட நம்ம இந்த மாதிரி நின்னா கூட ப்ராப்ளம் இல்லை. சம்திங் ஸ்பெஷல் பர்சன் லைஃப்பில் இவங்க கிட்ட போய் நான் ஏன் இந்த மாதிரி நின்னேன், ஏன் இந்த மாதிரி பழகினேன், இந்த மாதிரி டாக்ஸிக்காக நின்னேன், இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் டவுன் ஆகும். நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், ஏன் நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணாமல் இருந்துருக்கலாம், இந்த மாதிரி நான் பண்ண போய் எனக்கு இப்போ அவங்க முகத்தில் போய் முழிக்க முடியலையே, இந்த மாதிரி இவர் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர டவுன் ஆகும் நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு, ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு போயிட்டுருக்கு. பட் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் நாட்கள் போக போக இன்னும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், நாட்கள் போக போக கூட்டிகிட்டே போகுது தவிர ஒருபோதும் குறைச்சிட்டு இல்லை. இவர் மனசில் இருக்கிற விஷயம்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோது நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணலை. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொண்டு பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு செலிப்ரேஷன் மூலம் இல்லைங்க, ஒரு ஹனிமூன் மூலம் போக பார்த்துங்கிற ஒரு தாட் இவருக்கு ஒன்று ட்ரூ ஃபீலிங்ஸும் அதுதான். ஓகே, இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் நினைக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் இதை கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, இந்த கான்டாக்ட் பண்ணல, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அவன் சைலண்டாக இருக்கணும் உங்களோட மைண்டில் தோணிட்டு இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவர் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர டவுன் ஆகும். இவர் பண்ண விஷயங்களை இவர் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவரால் அதை ஜீரணிக்கவே முடியல நம்ம சொல்லலாம். இவருக்கே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்குது ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறாதா, நீங்களே இவருக்கு லைஃப்பில் வழியே வந்துட மாட்டீங்கன்னு ஒரு தாட்ஸ் இவருக்கு மைண்டில் உண்டு. ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு போகுது. பட் ஒரு நாள் இவரால் மறக்கவும் முடியலை. ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட இவருக்கு வெளியே வரவும் முடியலை. இவரோட மைண்ட் இப்பவும் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. ஓகே, பட் இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ண பிறகு மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இந்த ஒரு பர்சன் வருவாங்க, அவங்க ஹார்ட்டை நம்ம குத்தி உடைச்சிட்டு உண்டு. நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம நல்லா இருந்தோம், நல்லது மட்டுமே நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் ஹார்ட்டை உடைக்க போய் தான் அவங்க நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க ஒரு கோவத்தில் இருக்காங்க, இல்லைங்க நம்மளை மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. கரணி இவளுக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சனுக்கு எங்கேயாவது 4 பேர் இல்லாத இடத்துல போய் ஒன்று கதறி விழிச்சு கத்துனா கொள்ளான்னு தோணுது. அந்த அளவுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வழியிலேயே கடந்து போயிட்டுருக்காருங்க. இவரோட ப்ரொஃபைல்ஸ் நமக்கு அதுதான்.
ஓகே, இவர் பண்ண விஷயங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவரால் அதை தாங்கிக்க முடியல. அப்போ நீங்கள் எப்படி தாங்கிக்கிட்டீங்க? ஓகே, நான் ஏன் இந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணேன்? என் லைஃப்லேயே நீ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஏன்னா நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் யாருக்கிட்டே ஸ்டக் ஆனதில்லை. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் 3 மாதம் 4 மாதம் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஈஸியாக நம்ம மறந்துட்டு வெளியே வந்துடலாம். பட் நாட்கள் போக போக இன்னும் உன் மேலே எனக்கு க்ளோஸ் ஆகுது, இன்னும் என் மேலே உனக்கு பாண்டிங் ஓவர் ஆகுது. பட் ஒருபோது என்னால் மறந்து களைய முடியவே இல்லைன்னு சொல்லும்போது, எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துல போய் ஒன்று கதறி விழிச்சு ஒப்பாரி வச்சா கொள்ளலான்னு ஒரு தோட்லேயே கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, இவருக்கு மனசிலாகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல் ஆகும், ஒரு சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் ஆகும். அதனால தான் நம்மளால் இவங்ககிட்ட நம்ம நினைக்கிற மாதிரி இவர் ஆக்சுவலி கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் ஆகும், பயங்கர டாமினேட் பண்ணுற ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு. பட் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் எனக்கு இவங்க கிட்ட நான் தோற்று போகிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு செப்பரேஷனில். ஓகே, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நேற்று வரைக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஈக்குவல் கிவ் டே கொடுக்காம இருந்திருக்கா. அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் பாசிட்டிவான ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு. ஓகே, என் லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப். பட் ஒருபோது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தள்ளி வச்சு தான் பார்த்தேனே தவிர ஒரு நாள் நான் சேர்த்து பிடிக்கணும் ட்ரை பண்ணி நினைக்கக்கூடிய ஒரு டைம் இவராலே அந்த பெயினை தாங்கிக்க முடியல. ஓகே, இவருக்கு மனசிலாகிட்டு சம் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிடுச்சு, டெத் ஆகி போச்சு. பட் ஏன் இன்னும் அவங்களோட மெமரிஸாக இருக்கட்டும், ஞாபகங்களாக இருக்கட்டும், ஏன் மைண்டில் வந்து போயிட்டுருக்குது? ஏன் என்னோட சோலாக இருக்கட்டும் இப்படி புஷ் பண்ணுது? கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஏதோ ஒரு வேலை நான் அவங்க கூட கனெக்டாக இதுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு தெரியும் எல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு, ஒரு சுச்சுவேஷனும் இல்லை, மறுபடியும் செய்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக நின்றுட்டு. ஓகே, அவங்கள அந்த அளவுக்கு கோவப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வருவீங்கன்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லை. நீங்களாக இவருக்கு லைஃப்பில் வருவீங்கன்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லை. டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் இவர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் எனிவே ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது குறுக்கு வழி இருக்கா, ஏதாவது நீங்களே கால் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண முடியுமா? ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இவருக்கு வாரத்துக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இவருக்கு வர்றதுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுது. பட் எனிவே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு தாட்டில் இவர் போயிட்டுருக்கு. இதான் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸும் கூட. ஓகே, இப்போ அப்பவும் இவருக்கு மைண்டில் வர தாட்ஸ் ஆனால் இவருக்கு உங்களை பற்றி இவருக்கு A to Z நல்லாவே தெரியும். உங்களோட வீக்னஸ் இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் மனசிலாக்கிற விஷயம் ஏதோ ஒரு மேபி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் அடிக்கடி நீங்கள் சண்டை போட்டுருக்கக்கூடிய ஒரு டைமில் கரெக்டாக இவர் உங்கள் வீக்னஸை மனசிலாக்கிட்டு இவர் உங்ககிட்ட கால் மெசேஜ் பண்ணி இவர் வந்திருக்கலாம், இல்லைங்க உங்களோட சமாதானப்படுத்திருக்கலாம். அப்படி இவர் பிஹேவ் பண்ணிதாங்க. அப்படி இந்த ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸில் இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போய் லைட்டாக கிட்ட போய்ட்டு இன்னும் ஒரு சாரி கேட்டு, இல்லைங்க கண்ணில் 2 சொட்டு கண்ணீரை வர வச்சு நம்ம ஒன்று கேட்டால் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, பட் ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு மனசிலாகிட்டு சம்திங் ஸ்பெஷல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஒரு சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப். அதனால தான் என்னால் மறந்து கட முடியல. இது எனக்கு லைஃப்பில் வேணும் போல், இல்லைங்க இது எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு போல். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, நோ கான்டெக்ட் ஆகி போச்சு, டெத் ஆகி போச்சு. பட் எனக்கு இன்னும் உன்னோட அந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், உன்னோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், என்னால் அதை மனசிலாக்க முடியுது. ஓகே, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் கட்டாயம் அது என்னை விட்டு போகாது. அது கட்டாயம் எனக்கு இன்றைக்கி இல்லாட்ட நாளைக்கு அது என்ன வந்து சேருங்கிற ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. பட் இந்த வீடியோ யாருக்கு ரெசினேட் ஆகும் எனக்கு தெரியல. பட் இங்கே நமக்கு ஸ்லோயிங் டவுன் கடவுள் டைம் எடுத்துக்கும். இவர் கட்டாயம் உங்கள் லைஃப்பில் வருவார், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது, பட் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா இவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், இன்ச்சாக தான் இவர் எடுத்து வைப்பார். ஸோ நமக்கு டைம் எடுத்துக்கும். இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் இப்போ கேட்குற விஷயம் அதுதான். நீ எப்படி வந்து நீ இல்லாமல் நான் ஒருபோதும் ஹாப்பி இல்லை, பட் நீ எப்படி ஹாப்பியாக இருக்க? நான் இல்லைனா நீ ஹாப்பியாக இருந்துருவியா? அந்த ஒரு கொஸ்டினை இவர் இப்போ வைக்கிறாரு. ஓகே, இது ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும், டிவைன் லவ் ஆகும். பட் இவருக்கு கூட இருக்கும்போது ஒருபோதும் அது மனசில் ஆகிட்டு இல்லை. ஓகே, பட் இவருக்கு இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா திருந்தி நம்மளோட கேரக்டரை நம்மளே திருத்தி எடுத்து நம்ம ஒரு நல்ல மனுஷனை மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று போய் சேரணுங்கிற ஒரு தாட் உண்டு, ட்ரஸ்ட் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி செதறி கிடந்தாலும்
கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரிங்கிற ட்ரஸ்ட்டோட இந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. இதுதான் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஓகே, இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். வி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். எஸ், $44 each important, 42 important, 48 important, 43 important, 35 important, 32 important, 33 important, 38 important. ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.